பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாரி பியூட்டிங்கிறத வெளிப்புறமா மட்டும் பார்க்கணுமா? இல்ல உட்புறமா நம்மளோட ஆரோக்கியம் எப்படி இருக்கு பார்க்கணுமாங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வி நீட் டூ பிரிங். நான் ஏற்கனவே சொன்ன மாரி மெலஸ்மா அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் டு டூ யுவர் ஃபேஸ். இட் இஸ் சம்திங் டு டூ வித் யுவர் யூட்ரஸ், யுவர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அப்ப நம்ம என்ன ட்ரை பண்றோம்னா, மெலஸ்மா தான அத ரிமூவ் பண்றதுக்கு ஐ வில் அப்ளை எ சீரம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஸ்கின்னோட டோன் வந்து சேஞ்ச் ஆகுது. மேல கொஞ்சம் மேக்கப்ஸ் நான் போட்டுட்டேன்னா, என்ன பார்க்குறவங்க யாருமே மெலஸ்மா இருக்கான்ற அளவுக்கு வித்தியாசமா என்ன பார்க்க வேண்டியது இல்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்டர்னலி அன்லெஸ் யூ கிளியர் அவுட் யுவர் யூட்ரஸ் ப்ராப்ளம்ஸ், திஸ் மெலஸ்மா வில் நாட் கோ. 2வது விஷயம், இந்த சீரம் எல்லாமே நீங்க அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பான். முதல்ல ஒரு டிராப்ஸ் எடுத்து உங்களோட உள்ளங்கைக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில வச்சு, இது உங்களுக்கு அலர்ஜிய கிரியேட் பண்ணுதான்னு பாருங்க. ஒருவேளை அலர்ஜி கிரியேட் பண்ணா ப்ளீஸ் அவாய்ட் இட்ன்னு போடுவாங்க. ஏன்னா, அமெரிக்கால மட்டும் ஒரு வருஷத்துக்கு 19,000 பேர் இந்த மாரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால வரக்கூடிய அலர்ஜினால இறந்து போறத பார்க்குறோம். ஏன்னா, அது என்ன கெமிக்கல், என்ன அலர்ஜிய கிரியேட் பண்ணுது, அதுக்கு என்ன ஆன்டிடோட் குடுக்கணுன்ற கிளாரிட்டியே இன்னைக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இல்ல.